இவர் தான் இதுக்கான கரெக்டான ஆள், இவரை ஏமாத்தினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி அப்பா சினிமாவெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்ப்பா, ஒரு சாண்ட்விச் கடை ஆரம்பிக்கிறான், அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு சின்னதாக ஒரு தொகை தேவைப்படுது கொடுங்கப்பா அப்படின்னு. இப்போ தான்டா நீ வாழ்க்கையில் உருப்படுற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருக்கேன், ஓகே அந்த ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருக்கு மேரேஜ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு லேண்டு சின்னதாக இருக்க ஒரு லேண்டை வந்து விற்று அவங்களுக்கு சிஸ்டர் மேரேஜுக்கும் அதுக்கப்புறம் எனக்கும் அப்பா கொடுக்குறாரு. நான் கொடுத்ததில் அவர் இப்போ வரைக்கும் இந்த 2 வருஷமாக இருந்தேன்னா நான் சொல்லிட்டேன், அதாவது வந்து கடை டெவலப் பண்ணும்பா, கடை டெவலப் பண்ணால் தான் காசு வரும், அதுக்கு முன்னாடி காசு வராது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்படின்ட்டார். அவர் இப்பயும் கேட்டுக்கிட்டே இருப்பார், இன்னுமாடா காசு வரல கடையிலேருந்து, இன்னுமாடா டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன், கொடுத்த காசை வந்து சாண்ட்விச் கடையெல்லாம் போடல, எனக்கு கடையும் தெரியாது வியாபாரமும் தெரியாது. சின்ன படங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது மிக கஷ்டமான விஷயம். அந்த சின்ன படங்கள் நல்ல படங்களாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறது அதோட கஷ்டம். அதற்கு பல 100 படங்களை பார்த்து ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து தேடி கண்டுபிடிக்கணும். அந்த வேலை தெரிஞ்சே தெரியாமல் நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், வாரத்துக்கு முன்னாடி தியேட்டரில் போட்டு தான் கூப்பிட்டு காட்டுவாங்க, இப்போலாம் விமியோவில் போட்டு காட்டு, அது வேறு இருக்குது, அது தனியாக க்யூவில் நிற்கும். ஆனால் நல்ல படமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல சுற்றிச்சுன்னா அந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கேட்டுருவாங்க. அப்படி இந்த படம் வந்து வல்ல நோக்கத்து படம் வந்து ரொம்ப நாளாக யாராவது பார்த்துருக்கலாம், இவர் என்னை புக்கை படிச்சிருக்கலாம், அப்புறம் படம் எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு படம் இருக்குது சார், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட. அவர் யாருன்னா சிவானி, அவர் தான் சொன்னார் என்கிட்ட, இந்த படம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் டேஸ்ட்டுக்கு இருக்கிற படம் தான் அப்படின்னாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ இன்னொரு நண்பர் வந்து அந்த படம் எங்கே இருக்குன்னு கேளுங்க விசாரிங்கன்னாரு. இல்லை 2-3 பேர் ஒரு படத்தை பற்றி நல்லா சொல்கிறாங்களே, சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் யார் வச்சுருக்காங்கன்னு கேட்கும்போது நான் இன்னொரு நண்பர் ராமச்சந்திரன் என்ன அவர் ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசி ஒரு நாள் ஷோ பார்க்குறோம். ஷோ பார்த்துட்டு படம் பிடிச்சது எனக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் தனஞ்சன் சார்ட்ட படம் அமிச்சோம். இப்போ படம் அங்கே வந்துருச்சு. ஸோ நல்ல படம் எடுத்தால் அது நல்லா இருந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதுக்கான ஒரு அங்கீகாரமும் அது தானாகவே அந்த படம் தேடிக்கும். அதில் நான் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அது வந்து புள்ளியார்சி போடுற அன்றைக்கே வந்து அந்த படம் வந்து யார் ரிலீஸ் பண்ணணும், யார் கையில் வந்து பார்க்கணும், யார் ரிலீஸ் பண்ணுன்றதெல்லாம் அதுவே முடிவு பண்ணிக்கும். அது மாதிரி முடிவு பண்ண விஷயம் தான் இந்த படம் இன்னைக்கு வந்துருக்குது. என்ன தான் உங்கள் அப்பாவை ஏமாற்றி படம் எடுத்தாலும் உங்கள் அப்பா லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருப்பி கொடுத்துட்டு திருப்பி வாங்கிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய பேஷன். இப்போ நான் இவர் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துட்டாரு, நல்லபடியாக வந்துருச்சு, ஓகே. நான் நிறைய பேர் பார்க்குறேன், பல பேர் சொந்த காசு போட்டு பல லட்சங்களை இழந்து படம் எடுக்க முடியாமல் பாதியில் நின்று அது எதுக்கு எடுத்தோன்னு தெரியாமல் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு த்ரில்லான விஷயம் தான் படத்தில் படம் எடுக்கிறதுக்கான விஷயம். ஏன்னா இது ரிட்டன் வருமா வராதுன்னு யாருக்கும் தெரியாது, பிடிக்குமான்னு தெரியாது, வருமானு தெரியாது. இந்த ஸ்பெகுலேஷன் தான் இந்த படத்துடைய இந்த துறையோட பெரிய சுவாரஸ்யமே. இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த படம் நான் பார்த்ததுனால சொல்கிறேன், ஒரு சுவாரஸ்யமான நாட்டுள்ள படம். இந்த மாதிரியான கதைக்களங்கள் பணம் சுற்றி அதற்கு பின்னாடி வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு பிளாக் காமெடியும் கொஞ்சம் எமோஷனும் கலந்து ஆரம்பித்தது கமல்ஹாசன் மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு. அதுக்கப்புறம் அதை வந்து ஹிட் ஆக்குனவர் வந்து இந்த உட்காந்துருக்கிற சூதுகவம் கொடுத்துட்டு, இந்த சூதுகவம் எஃபெக்ட் வந்து இப்போ அது பாட்டு நிறைய பேரை புதுசாக உருவாக்கிச்சு. மல்டிபிள் கேரக்டர்ஸ், காமன் மேன் கிட்டேருந்து இருக்க பண ஆசை, அதை பின்னாடி இருக்கிற விஷயங்கள்ன்ற பெரிய க்ரைமை வந்து ஹிலாரியஸாகவும் நிஜ வாழ்க்கைக்கு பக்கத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த வரிசையில் இந்த ஒரு படம் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்கிற படம். அவர் வேறு சூதுகவன் 2 வர அடுத்த பாட்டுக்கு. அதனால் வந்து அது எவர் கிரீன் விஷயம். எப்படி வந்து குணா வந்து 33 வருஷம் கழிச்சு எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் மும்பை எக்ஸ்பிரஸில் ஆரம்பிச்சது திருப்பி 30-40 வருஷம் கழிச்சு இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணி திருப்பி இட்டு கொடுத்துருக்க போகிறோம். அந்த வரிசையில் இந்த படம் ஹிட் ஆகணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். டிஃபரன்ஸ் தெரியும்ல. இந்த மாதிரி இந்த டீமில் ஒர்க் பண்ணதில் நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஐம் நியூபி டு திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லார்கிட்டையுமே எப்படி பண்ணலாம், நம்மளோட எமோஷன்ஸ் அந்த சீன்லாம் எப்படி பீப்புள் கிட்ட கன்வே பண்ணலாம், அதை எப்படி கொண்டு வரலான்றதெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டேன். ராஜேஷ் சார் வந்து ஆக்டிங் கோச், உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் நிறையா இன்புட்ஸ் கொடுத்தாரு, எப்படி செய்யணும் என்னன்ற மாதிரிலாம்.
எல்லார்கிட்டயுமே ஒரு விஷயம் ப்ரொஃபஷ்னலி மட்டும் இல்லாமல் பர்சனலி என்னையே நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள், கான்ஃபிடென்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டேன் இந்த டீமில் இருந்து. ஸோ அந்தபடி எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மூவி பண்ணியிருக்கோம். சொல்லணுன்னா இது வந்து ஒரு பேபி மாதிரி. விநாயக் சருக்கு வந்து இந்த படம் ஒரு பேபி மாதிரி. எப்படி அம்மா வந்து எல்லாம் நர்ச்சர் பண்ணி ஒரு குழந்தை வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் வரைக்கும் எல்லாமே அவர் வந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஹோப் தட் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். இட் வில் ரீச் மோர் ஆடியன்ஸ் அண்ட் நல்லபடியாக அவர் எதிர்பார்க்குற ரீச் இந்த படத்துக்கு கிடைக்கணும், எல்லாருக்கும் சக்ஸஸ் வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக அமையும். அடுத்தடுத்து அவங்க இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார். அவர் சொன்ன மாதிரி இப்போது இந்த இடத்துக்கு வந்து படம் வந்திருக்கிறதுக்கான காரணம் அவங்க. வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார் அண்ட் ஆல் த பீப்புள் ஃப்ரம் மீடியா அண்ட் ப்ரெஸ். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை மக்கள்கிட்ட இதை பற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். இவர் தான் இதுக்கான கரெக்டான ஆள், இவரை ஏமாத்தினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி அப்பா சினிமாவெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்ப்பா, ஒரு சாண்ட்விச் கடை ஆரம்பிக்கிறான், அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு சின்னதாக ஒரு தொகை தேவைப்படுது கொடுங்கப்பா அப்படின்னு. இப்போ தான்டா நீ வாழ்க்கையில் உருப்புடுற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருக்க, ஓகே எனக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருக்கு மேரேஜ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு லேண்டு சின்னதாக இருக்க ஒரு லேண்டை வந்து விற்று அவங்களுக்கு சிஸ்டர் மேரேஜுக்கும் அதுக்கப்புறம் எனக்கும் அப்பா கொடுக்குறாரு. நான் கொடுத்ததில் அவர் இப்போ வரைக்கும் இந்த 2 வருஷமாக என்னென்னா நான் சொல்லிட்டேன், அதாவது இந்த கடை டெவலப் பண்ணும்பா, கடை டெவலப் பண்ணால் தான் காசு வரும், அதுக்கு முன்னாடி காசு வராது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்படின்ட்டார். அவர் இப்போயும் கேட்டுக்கிட்டே இருப்பார், இன்னுமாடா காசு வரல கடையிலேருந்து, இன்னுமாடா டெவலப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன், நீங்கள் கொடுத்த காசை வந்து சாண்ட்விச் கடையெல்லாம் போடல, எனக்கு கடையும் தெரியாது வியாபாரமும் தெரியாது, 10 வருஷமாக சினிமாவில் தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா மட்டும்தான்ப்பா, நீங்கள் கொடுத்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு சினிமாவில். ஏன்னா அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நான் படம் பண்ணியிருக்கேன்னு தெரியும், யாரோ ப்ரொடியூசர் யாரோ கொடுத்துருக்காங்க, ஐயோ பாவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. எப்படா அந்த மனுஷன் இத்தனை நாள் காசு கொடுத்து சும்மா இருக்கிறான் அப்படின்ட்டுலாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், அது வந்து நீங்கள் கொடுத்தீங்களப்பா காசு, அந்த காசு வந்து நீங்கள் கொடுத்தது தான், அதை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி படம் பண்ணிட்டப்பா அப்படின்னு. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டார் மனுஷன். ஏன்னா காலேஜ் கூட அவர் ஏமாற்றி தான் சேர்ந்தேன், படித்தவுடன் 10,000 சம்பளம் அப்படின்ற கதையாக தான் வந்து விஸ்காம் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் காசெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும், இந்த படிப்பு படித்தா வந்து சினிமாவுக்கு தான் போக முடியும், ஏசி ரூம் போட்டுக்கிட்டு உட்கார்ற மாதிரியான வேலையெல்லாம் கிடையாது இதில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தனஞ்சயன் சாரை பற்றி சொல்லி தனஞ்சயன் சார் ஃபோட்டோலாம் காட்டி அப்போ நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி அப்போ இவர் தான் தனஞ்சயன் சார், ஒரு பெரிய தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டரு, இவர் வந்து என் படத்தை பார்த்து பிடிச்சி எடுத்திருக்காருப்பா அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், தனஞ்சயன் சார் ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு சொன்னார், டேய் நீ என்ன ஏன் அறிவுக்கு என்ன ஏமாத்திருக்க, ஓகே, இவர் பார்த்தா மனுஷன் படித்த மனுஷனா கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல சேட்டு விட்ட பையன் மாதிரி இருக்கார், சாமி சத்தியமாக இவர் ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ வந்து வேற எங்கன்னா போய் உன் கதையை சொல்லி வேற யாருன்னா ஏமாத்து அப்படின்ட்டார். சரி ஓகே, ஏன்னா தனஞ்சயன் சாரை பார்த்துட்டு அவர் ப்ரொடியூசர்னு சொல்ல, அவர் ஒரு நடிகர் அப்படின்னு தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ சரி ஓகே, அவர் நம்மள சரிப்பா இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட் இருக்குது, கஷ்டப்பட்டு எப்படியோ அரேஞ்ச் பண்ணி ஒரு இது பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வாங்க, நீங்களும் வாங்க அம்மாவும் வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு நிலத்தை விற்று கொடுத்த காசு மட்டும் தான் தெரியும், இன்னும் அம்மாவோட நகைலாம் வந்து பேங்க் லாங்கரில் இருக்கிறது தெரியாது, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு காசு இல்லை, அம்மாவோட நகை தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம், இன்னும் அதுவும் தெரியாது. இன்னும் அது தெரிஞ்சுன்னா சுத்தம் வெளியே அனுப்பிச்சிருவாங்க எனக்கு கன்ஃபார்மாக. ஸோ அண்ணா வீடியோ, ஆமாம் இந்த வீடியோ வந்தவொடனே தெரியும், கேபிள் சங்கர் அண்ணன் ரூம் பார்த்து கொடுக்கணும் வீடு. ஸோ சொல்லிவிட்டு வாங்கன்னா அவர் இப்போ வரைக்கும் சத்தியமாக நம்பலை. ஏன்னா இந்த மாதிரி உன் பேச்செல்லாம் ஒருத்தர் கூட உட்காந்து கேட்க மாட்டாங்க, நீ யாரோ பத்திரிக்கையில் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அவங்களாம் வந்து ஏன்னா உன் பேச்சை கேட்க போகிறாங்க, நானே கேட்க மாட்டேன், அவங்க எப்படா கேட்பாங்கன்னாரு. முதல்ல இந்த வீடியோ வந்தோடனே அவங்ககிட்டே இது காட்டணும், முதல்ல பாருப்பா நான் பேசுறதையும் நம்பி இத்தனை பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்கப்பா, மேடையிலையும் வந்து பெரியவங்க உட்காந்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்றத நான் காட்டணும். ஸோ எனக்கு இந்த படத்தை பற்றி இன்னொரு முக்கியமான நபர், அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும். அங்கே சதீஷ் சிவா டீம் பிஆர்ஓ. ஸோ நிறைய இந்த படம் வந்து ஒரு 2 வருட போராட்டம், இந்த 2 வருட போராட்டத்துலையுமே என் கூட வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் நின்று இருக்காங்க அவங்க. ஸோ ரொம்ப பெரிய நன்றி சிவானா. ஸோ
நிறைய விஷயங்கள்ல உங்களை தொல்லை பண்ணியிருப்பேன். எப்படா தம்பி உன் படம் ப்ரிவ்யூ ஆகுது, நான் முதல்ல உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்டா அப்படின்ற இதுபடியே இருந்திருக்காங்க. இன்னைக்கு இல்லை, பக்கத்தில் எங்கே இருக்காங்க, வெளியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி சிவானா. அடுத்து படம் வல்லவன் வகுத்ததடா. வல்லவன் வகுத்ததடா என்ன அப்படின்னா வந்து கவிதாக்கா சொன்னாங்க, அவங்க ஒரு பாடலாகவே பாடி காட்டினாங்க. வல்லவன் வகுத்ததடா அப்படின்றது இறைவனின் திட்டம். அதாவது இறைவனின் கடவுளின் திட்டத்தில் தகுதியுள்ளவை தப்பி பிழைக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த வல்லவன் வகுத்ததடா படத்தோட டைட்டில். இந்த படம் வந்து ஒரு அஞ்சு 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 நபர்களை சார்ந்து தான் இந்த கதை வந்து உருவானது. நான் சொன்ன மாதிரி ஒரு 5 பேர் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அந்த லைஃப்பை அந்த அந்த பணம்ன்ற ஒரு தேவை அந்த 5 பேரோட லைஃப்பை வந்து எப்படி மாற்றுச்சு, எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதோட அந்த கதைக்களம். இந்த 8 மினிட்ஸ் ஸ்னீக் பீக்கும் நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு என்னென்னா போடும்போதே எடுக்கும் போதே சொன்னாங்க என்னென்னா, தனஞ்சயன் சார் கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே சில நண்பர்கள்கிட்ட நான் கேட்டேன். அந்த மாதிரி எப்பயுமே யூஸ்வலாக ப்ரெஸ்ஸுக்கு வந்து சாங் போடுவாங்க, ட்ரெய்லர் போடுவாங்க, படத்துலேருந்து நான் ஒரு 8 நிமிஷம் எடுத்து போடலான்னு இருக்கேன் அப்படின்னா, அப்போ ஒன்று பண்ணு, கையில் வந்து கயிறு எடுத்துக்கோ, நீயே போயிட்டு தூக்க மாட்டிக்கோ அப்படின்னேன். டேய் ஏன்டா அப்படின்னு. இல்லை இல்லை, நீ வந்து படம் காட்டுறதுக்கு முன்னாடி நீ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னேன். நான் சொன்னேன், இதுக்கு மேலே வந்து லைஃப்பில் வந்து இழக்கிறதுக்கோ இதுக்கோ எதுவுமே கிடையாது. நான் மிகப்பெரிய பலமாக பார்க்குறது வந்து தனஞ்சயன் சாருக்கு இந்த படம் பிடிச்சி அவர் உள்ளே வந்திருக்கிறதா நான் பெரிய பலமாகவே பார்க்குறேன். ஸோ அதனால் நான் ரொம்ப நம்பிக்கையோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சயன் சாருக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணி கேட்டேன். அப்போ சார் இந்த மாதிரி படம் வந்து ஒரு யூஸ்வலாக வந்து ட்ரெய்லர் சாங் போடுவாங்க, நம்ம ஒரு 8 நிமிஷம் போடலாமா சார் அப்படின்னு. குட் ஐடியாமா, நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சயன் சார் தான் ஒரு ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியாவில் தான் நீங்கள் பார்த்த அந்த 8 நிமிஷம் அந்த கிளிப்பிங்ஸு. ஸோ இந்த 8 நிமிஷம் கிளிப்பிங்ஸ் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், இந்த ட்ரெய்லரும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் நம்புகிறேன். அடுத்த படத்தில் நடித்தவங்க ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ராஜேஷ் பாலச்சந்திரன். ராஜேஷ் அண்ணா வந்து என்னோட இந்த பெரிய போராட்டத்தில் ரொம்பவே கூடவே இருந்திருக்காரு. அதுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. நீங்கள் அந்த போலீஸோட லாஃப் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அது கொஞ்சம் எதுவும் வித்தியாசமாக தெரிஞ்சுது அப்படின்னா, அந்த லாஃப் வந்து ஒரு ஹைனாவோட மேனரிசம். அந்த லாஃப், அந்த ஹைனாவோட சிரிப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி உங்களுக்கு கேட்கும் போதும் சரி, ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கும், இல்லைனா வந்து ஒரு நான் சிங்க்லேயே இருக்க மாதிரி இருக்கும். அது ஏன்னா அதோட அந்த அந்த ஹைனாவோட மேனரிசமே அப்படி தான். அதுக்கு தேவையான ஒரு இறையோ இல்லை அதுக்கு ஒரு தேவையான ஒரு ஒரு விஷயமோ கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு வில்லங்கமான கன்னிங்கான ஒரு சிரிப்பு இருக்கும். ஸோ நாங்கள் அந்த கேரக்டர் எடுக்கணும், அந்த ஐனாவோட மேனரிசம், அவர் பண்ணுற ஒரு சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ், அந்த லாஃப், இதெல்லாம் நான் கொண்டு வர முடியுமாண்ணா அப்படின்னு கேட்டோம். ஸோ அவர் வந்து சித்தா படத்துக்கு அவர் தான் வந்து ஆக்டிங் ட்ரைனரும் கூட. ஸோ அதனால் வந்து இல்லைடா பண்ணிடலாம்டா அப்படின்னாரு. ஸோ உங்களுக்கு அந்த லாஃப் வந்து பிடிச்சிருந்ததுன்னா அவர் தான் முழு காரணமும், பிடிக்கலனாலுமே அவர் மட்டும்தான் காரணம்னா கிடையாது. ஸோ அடுத்து எங்கள் படத்தோட கேமராமேன் மனுஷனை போட்டு படாத பாடுபடுத்தி இப்போ வரைக்கும் அவருக்கு பேலன்ஸ் காசு இருக்குது. தம்பி ப்ரெஸ் மீட்லாம் பண்ணுறேன், உங்களுக்கு காசு வந்துருமாடா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தேன். நான் முதல்ல ப்ரெஸ் மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்து எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் வியாபாரம் வரும், பார்த்துக்கலான்னு அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் சுவாதி மீனாட்சி. சுவாதி வீட்டில் எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க புதுசு தான். ஸோ அவங்க வீட்டில் வந்து நடிக்க கேட்கும்போது சுவாதி வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போக முடியுமா? என்னாச்சு? இல்லை நீங்கள் வாங்கலை, நேரில் சொல்கிறேன் அப்படின்னா. வீட்டுக்கு போனால் அவங்க பாட்டி, அம்மா, அப்பா எல்லாருமே வந்து மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி சுற்றி உட்காந்துட்டு என் பொண்ணை வந்து நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும்ப்பா, சினிமா அப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் என்கிட்ட சொல்லவே வேணாம், நான் அதுக்கான ஆளும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, அவங்க வந்தால் நல்லபடியாக நடிச்சுட்டு நல்லபடியாக போயிடுவாங்க, நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க அப்படின்னு. ஸோ அவங்களும் வந்தாங்க, கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப நன்றி சுவாதி. அருள்ஜோதி அண்ணா வந்து சொல்லும் போது, அப்போ வந்து ரொம்பவே ஒரு பட்ஜெட் குறைவான படம் தான் அப்படின்னும் போது அருள்ஜோதி நான் எனக்கு கேட்டேன், ஆனால் என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, நீங்கள் வந்து இந்த கேரக்டர் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்னு. காசெல்லாம் விடு தம்பி, நீ பண்ணுற அப்படின்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து தொகையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் எனக்காக வந்து இந்த படம் வந்து ஒரு நடித்து கொடுத்து உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் சொல்லலாம் அப்படின்னா அவர் அருள்ஜோதி அண்ணா நான் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி அருள்ஜோதி அண்ணா. அடுத்து எங்களோட மியூசிக் டைரக்டர் இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க.
உங்களுக்கு யாராவது படம் பண்ணணும், அடுத்த படம் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா கூட, காசு இல்லைன்னா கூட வாங்க, அவன் வீடோ இல்லை காரோ விற்று கூட வந்து கண்டிப்பாக வந்து மியூசிக் பண்ணி கொடுப்பான். ஸோ அந்த அளவுக்கான ஒரு மியூசிக் டைரக்டர் தான் என்னோட நண்பர் சதீஷ் சேவியர். 2 பாட்டு பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து வல்லவன் வகுத்ததான்னு சொல்லிட்டு டைட்டில் ஒரு பாடலாகவே பண்ணியிருக்கிறது. அடுத்து ஒரு ப்ரமோஷனல் சாங்காக வந்து ஜூசான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பண்ணியிருக்கோம். மன்னிக்கணும், அந்த 2 சாங்குமே இங்கே ப்ளே பண்ணல. ஏன்னா நாங்கள் லிரிக்கல் வீடியோ தான் பண்ணியிருக்கோம். சாங் 3 நிமிஷம். சாங்குக்கு நாங்கள் ஷூட் பண்ணல, எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இதுவும் இல்லை. நாங்கள் படம் வந்ததுக்கப்புறம் படத்துலேருந்து தான் ஃபுட்டேஜ் எடுத்து போடலான்னு இருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட படத்தோட ஒரு இது. அடுத்து எங்கள் படத்தோட எடிட்டர் அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் சத்தியமாக வந்து இந்த மேடையில் நின்று பேச மாட்டார். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீ என்னை மேடையில் கூப்பிட்டீங்கன்னா நான் அப்படியே அழுதுகிட்டே போயிடுவேன், எனக்கு பேச வராது, தயவு செஞ்சு நான் கூப்பிட்றாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எடிட்டர் அவர்களுக்கு படம் வந்து இதில் உள்ளேருந்து பார்ட் ஆஃப் த ஃபிலிம்க்கு இருந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. வேறு ஓகே, இதில் இன்னும் ஒரு சிலருக்கு மிக ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சகா டைரக்டர் முருகேஷ் அவர்கள். ஸோ இந்த 2 வருட என்னோடய போராட்டத்தில் ரொம்ப கூடவே இருந்திருக்காரு. சகா டைரக்டர் முருகேஷ் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி அண்ணா. அடுத்து என்னோடய நண்பர் கணேஷ் அவர்கள். நான் எங்கள் அப்பாவை ஏமாற்றின கதை மட்டும்தான் தெரியும். அவங்க அப்பாவை ஏமாற்றி அவங்க வீட்டிலேருந்து காசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. அவங்க வீட்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அப்பா நம்புவார். ஏன்னா இந்த மாதிரி பையன் போகிறான் அப்படின்னா அவங்க அப்பாவுக்காவது என் மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இங்கே மேடையில் நிற்கிறேன்றதே அவர் நம்ப மாட்டார். உட்காந்து புரட்சி தலைவர் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உன்னைய பிள்ளையா பெற்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது நீ பண்ணிட்ட அப்படின்ற ஒரு இதோடு தான் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நன்றியும் சொல்லிட்டேன். படம் அந்த 8 மினிட்ஸ் கட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வல்லவன் வகுத்ததடா அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸு, அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங், இந்த மாதிரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி பண்ணுற படப்பிடிப்புகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணி ரொம்ப பெரிய ஆட்களெல்லாம் இருக்காங்க. இப்போ கிறிஸ்டோபர் நோலனாக இருக்கட்டும், ஸ்பீல்பர்க் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன இண்டிபெண்டன்ட் படத்தில் தான் அவங்க வந்து தி ஸ்டார்டட் தேர் லைஃப். பட் ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதை வந்து ப்ரெசன்டேஷன் ஒரு விஷயம் இருக்குது. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், என்ன நம்ம 10 ரூபாய்க்கு பண்ணுறோமா, 100 ரூபாய்க்கு பண்ணுறோமா, 1000 ரூபாய்க்கு பண்ணுறோமா இல்லை, பட் அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அதை பண்ணிடணும். இந்த டீம் அதை பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 8 மினிட்ஸ் கட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வல்லவன் வகுத்ததோட நல்ல டைட்டில். ஆக்சுவலி டைரக்டர் சொன்னார், அவங்க அப்பாவை ஏமாற்றி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்பா வந்து தனஞ்சயன் சாரை பார்த்துட்டு இவரையும் ஏமாத்திட்டியா அப்படின்னு கேட்டார் அப்படின்னாரு. கண்டிப்பாக தனஞ்சயன் சார் ஏமாந்துருக்க மாட்டார் இந்த படத்தில். இட் வில் பி அ வெரி ஃப்ரூட்ஃபுல் பிஸ்னஸ் ஃபார் ஹிம் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட இயக்குனர், மியூசிக் தயாரிப்பாளர், அந்த எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் எல்லாருக்கும், நடிகர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து உங்கள் வாழ்க்கை வளமாக இறைவனை வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி கவிதா மேடம். அண்ட் அனைவருக்கும், இங்கு வந்திருக்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம். மதிய நேரத்தில் ப்ரெஸ் மீட்டுக்கு கால் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருக்குமே சாப்பாடு டைம், அதுக்கு பிறகு ஒரு டிஸ்டர்பான டைமில், பட் ஸ்டில் எல்லா ஊடக நண்பர்களும் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வல்லவன் வகுத்ததடா, நாங்கள் வந்து நிறைய சிறு பட்ஜெட் படங்களை நம்மளால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 இயர்ஸாக என்னால் முடிஞ்ச பல சப்போர்ட்களை பண்ணிட்டு இருக்கேன். அதில் முக்கியமாக என்னன்னா, டிஜிட்டலில் படங்களை கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அமேசான் பிரைம், ஆஹா அப்படின்னு பல நிறுவனங்கள் வந்து சிறு பட்ஜெட் படங்களை நல்லா இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி அவங்கள ரெவன்யூ ஷேர் இல்லைன்னா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு எம்ஜி மினிமம் கேரண்டி அமௌண்ட் கொடுத்துட்டு அது பிறகு வந்து ரெவன்யூ ஷேர்ன்ற மாதிரிலாம் நிறைய திட்டங்கள் மூலமாக சிறு பட்ஜெட் படங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டீம் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஆரம்பித்தேன். அதுலேருந்து நிறைய பார்த்தீங்கன்னா இறுதி பக்கம், கயமை கடக்க எல்லாமே சிறு பட்ஜெட் படங்கள். எறும்பு அப்படின்ற படம் மிக பிரமாதமாக பண்ணிச்சு, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி. அது பிறகு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் பிரைம் போனீங்கன்னா 3 படம் டாப்பில் இருக்கும். அது எல்லாமே நாங்கள் ரிலீஸ் பண்ண படம். மறக்குமா நெஞ்சம், மதிமாறன், எனக்கு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி ஒரு 10 படங்கள் என்னால் வந்து சிறு பட்ஜெட் படங்களை கொண்டு போயிட்டு டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. அப்போ நான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தேன், எனக்கு ஏதாவது நல்ல படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துட்டே இருக்கேன், டெய்லி ஒரு படம் பார்ப்பேன், எனக்கு வந்துட்டே இருக்கு, எனக்கு விவியோ லிங்க் அனுப்புவாங்க, இல்லைனா திரையரங்கில் போட்டு காமிப்பாங்க. நான் எல்லா படங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
ஓரளவு தகுதின்னா அந்த படங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது மிக பிரமாதமா தான் எல்லா படமும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவு தகுதியான படம் ஓடிடிலையாவது அந்த படம் பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு 2 மணி நேரம் ஆடியன்ஸை கட்டி ஈர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ண விரும்பி தான் நிறைய படங்களை பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பிச் பண்ணிட்டு இருக்கேன் பிளாட்ஃபார்முக்கெல்லாம். அப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது ஒரு 2 மாதம் முன்னாடி திடீர்னு எனக்கு கேபிள் சங்கர் சொன்னார், சார் ஒரு நொடின்னு ஒரு படம் நான் பார்த்தேன் சார், ரொம்ப சூப்பரா இருக்கு, நம்ம பார்க்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், படம் பார்க்க தான் உட்காந்துருக்கேன் மாதிரி. அந்த வாய்ப்பு கிடைச்சது, அது ரொம்ப சந்தோஷப்படுவேன், உண்மையிலே சொல்றேன். ஏன்னா எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், அந்த படங்களை பத்தி எழுதுறதும் படங்களை சப்போர்ட் பண்றதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி நான் நிறைய டைம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவேன், யோ ப்ரெஷ் ஷோல வந்துட்டுமா நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு. சார் கோச்சுப்பாங்க சார் மீடியாலாம், நீங்க வந்து உட்காந்துருந்தீங்கன்னா அப்படின்வாங்க. எனக்கு அவ்வளோ ஆர்வம் எனக்கு படம் பார்க்கணும்னா. ஸோ அதனால டெய்லி சரி ஓகே, இப்போ விவிஎலுக்கு வந்த பிறகு அந்த பிரச்சனை இல்லை. ப்ரெஷ் ஷோல இல்லைனாலும் உடனே ப்ரொடியூசர் சொல்லுவார், சார் விவிஎலுக்கு அமைச்சர் நீங்க அதே நீங்களும் பார்த்துருங்க, கோச்சிக்காதீங்கன்னு. ஸோ அப்படி நான் டெய்லி படங்கள் பார்த்துட்டு வரும்போது சில படங்கள் நம்ம வந்து இதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வரும். அப்போதான் ஒரு நொடின்ற படத்தை வந்து கேபிள் சங்கர் சொல்லி இன்னைக்கு அந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாக போகுது. ரொம்ப ஒரு உண்மையிலேயே ஒரு சிறப்பான படமா இருக்கும், நீங்க பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. அடுத்ததான் நாங்க நிறைய படம் பார்த்துட்டே இருந்தோம். அவர் பார்ப்பாரு, சொல்லுவாரு இது மாதிரி சார் அந்த மாதிரி, ஆனா ஓகே சார் ஒன்றும் ஒர்க் அவுட்ல ஆகல சார் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி சொன்னாரு, சார் வல்லவன் வகுதுதரா அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப புதுசா இருந்தது, கான்செப்டே புதுசா இருந்தது, உங்களுக்கு டைம் இருக்குமானாரு. ஐயோ டைம் எல்லாம் இல்லப்பா, அனுப்புப்பா, பார்த்துருவோம்ப்பா, இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நானும் என் மனைவி தான் பார்ப்போம், டெய்லி சாப்பாடு முடிச்ச உடனே உட்காந்துருவோம், ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து அந்த படம் பார்த்துட்டு எங்களுக்குள்ள ஒரு ரிவ்யூ நடக்கும், இது அடுத்த கட்டம் நம்ம சப்போர்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு. எனக்கு என்னோட மனைவின்றதை விட என்னோட பார்ட்னர் அவங்க சொல்லுவாங்க, இல்லை இந்த படத்தை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவங்க படம் பார்த்து நானும் 2 பேரும் பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் படம், விநாயக் துரை அப்படின்ற பேர், அவர் பேர் கார்த்திக், ஆனால் விநாயக் துரைன்னு இந்த படத்துக்காக டைட்டில் அப்படி வச்சிருக்காரு. கார்த்திக்னுடைய அந்த முயற்சி ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு புதுமையான கான்செப்ட், இண்டிபெண்டன்ட் படம்னா ரொம்ப லோ பட்ஜெட் அப்படின்னு எடுக்காம அது அழகா குவாலிட்டியான படமாகவும், எல்லாமே மியூசிக்ல இருந்து சினிமாட்டோகிராஃபில இருந்து எடிட்டிங்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே நல்ல நடிகர்கள். அதுவும் பர்டிகுலரா ராஜேஷ், உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம். ஒரு ட்ரெயினர் அப்படின்றது எனக்கு தெரியுது. ராஜேஷ் பிரமாதமா கலக்கியிருப்பார். அவருக்கு ஒரு ஹைனானுடைய வாய்ஸை போட்டு அவர் சிரிக்கும் போதே நான் ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை, எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்றாருன்னு. அப்புறம் கேட்டா சொல்றாரு, ஹைனானுடைய வாய்ஸை வந்து ஆட் பண்ணி அவருடைய சிரிப்பு வந்து அந்த ஐனா குவாலிட்டி, அந்த ஐனான்ற அனிமலினுடைய ஸ்பெஷல் குவாலிட்டியோட தான் இவர் இருக்காரு. அந்த குணாதிசயங்களை சேர்ந்த ஒரு மனிதர் தான் இவர் அப்படின்ற மாதிரி அதுக்கான கேரக்டர். நான் எடுத்தோடனே கேட்டேன், எதுக்கு அந்த சிரிப்பு அப்படின்னு டைரக்டர் கேட்டேன். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள், அதுவும் ஒரு சாப்டரா அவர் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு இளைஞருக்கு ஒரு பெரிய வயசு இல்லை, 30 வயசுக்குள்ள இவ்வளோ உலக அனுபவம் இருக்குமா, இவ்வளோ உலக தத்துவங்களை சொல்ல முடியுமா. ஒரு சாப்டரும் பார்த்தீங்கன்னா, அதில் இப்போ ஒரு சாப்டர் பார்த்தீங்க, எது எடுக்கப்பட்டது இங்கே தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு பகவத்கீதையில வர மாதிரி ஒவ்வொரு சாப்டருமே ஒரு அருமையான ஒரு லைனோட தான் ஆரம்பிக்கும். அந்த சாப்டர் லைனே வந்து புதுமையா இருக்கும். நம்ம ஏற்கனவே பல பிலாசபிக்கலா கேள்விப்பட்ட விஷயங்களை ஒரு சாப்டர்லையும் கொண்டு வந்து எல்லாரையுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரமாதமா கொண்டு வந்து சிறப்பா ஒரு படம் பண்ணியிருக்காரு கார்த்திக் என்கிற விநாயக் துரை. அவர் அப்பாவை ஏமாத்தி பண்ணாரு அப்படின்னு எனக்கு சொன்னார் என்கிட்ட. நான் சொன்னேன், அப்பாவை ஏமாத்தி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். கார்த்திக் நரேனுடைய துருவங்கள் 16 படமும் அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணி தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கடைசியில் யாருமே வாய்ப்பு கொடுக்கலன்னு போது கார்த்திக் நரேன் என்கிட்ட வந்து அப்போ சொல்லியிருந்தார். எங்க அப்பா சொன்னார், எவ்வளோ பட்ஜெட் ஆகும் சொல்லி ஒரு 2-3 கோடியில் எடுத்துடலாம்ப்பா சொன்னப்போ அவங்க அப்பா சொன்னார், சரி நம்மளே எடுத்துடலாம், உன்னை யாரும் நம்பல சின்ன பையன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்பி எடுத்த படம் தான் கார்த்திக் நரேன் என்ற ஒரு இயக்குனர் உருவாகத்துக்கே காரணமா இருந்தது. இன்னைக்கு வரையும் நம்ம வந்து துருவங்கள் 16 ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் த்ரில்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு சிறப்பான படமா தான் இவரும். இன்னும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ், அப்பாவை கன்வின்ஸ் பண்ணாம ஏமாத்தி பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். தவிர அப்பாவுடைய பிளெஸிங்கோட தான் இந்த படத்தை நீங்க எடுத்திருக்கீங்க விநாயக். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெற்றி படமா இந்த படம் அமையும், பேசப்படும், முக்கியமான படமா கண்டிப்பா பேசப்படும். அதுக்கான எல்லா தகுதியும் இந்த படத்துல இருக்கு. உங்களுக்கு இந்த வெற்றி வரணும். இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. எனக்கு தமிழ் பேசி அருமையா நடிச்சிருக்க இந்த சுவாதிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் நடிக்கிற நடிகர்கள் வந்து தமிழ்ல பேச மாட்டேன்றாங்க சொல்லும்போது, தமிழ் நல்லா பேசக்கூடிய நடிகைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும். ரொம்ப சிறப்பான எமோஷனலான ஒரு நடிப்பை இந்த படத்தில் நீங்க பார்க்கலாம். அவங்களோட நடிப்பு அவ்வளோ அருமையா இருக்கும். அதே மாதிரி ஜோதி சாரனுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எமோஷனலான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாரு. இப்படி எல்லாருமே இந்த படத்துல பணியாற்ற எல்லாருமே ரொம்ப சிறப்பா அவங்களுடைய பணியை பண்ணியிருக்காங்க. நான் அந்த படத்தை பார்த்தோன்னே சொன்னேன், என்ன ரிலீஸ் டேட் போட்டியா, என்னப்பா பண்ற அப்படின்னு. 5ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு. நான்
பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி தான் பார்த்தேன். 5ஆம் தேதி நான் சொன்னேன், ஊடகத்துக்கு தெரியப்படுத்தவே இல்லை இந்த படம் வருதுன்னு. நம்ம ஊடகங்களுக்கு கொஞ்சமாவது சொல்லணும்ப்பா, அப்பதான் நண்பர்கள் கொஞ்சம் படத்தை பத்தி எழுதுவாங்க. ஒரு ப்ரெஸ் மீட் வைங்க, நான் வரேன். என்னோட நண்பர் சிவி குமார் கண்டிப்பா வருவாரு. ஏன்னா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் படங்களால தான் அவர் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவில் இருக்காரு. அவரும் நான் கூப்பிட்டு வரேன். நம்மலாம் இருந்து நம்ம வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுவோம். நீ வந்து கண்டிப்பா ப்ரெஸ் மீட் பண்ணுங்க. இதை வந்து ஒரு காஸ்ட்டா பார்க்காதீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாருங்க. ஏன்னா ஊடகங்களுக்கு ஒரு படம் வர்றது ரிலீஸ்க்கு முன்னாடி தெரியணும். நீங்க ரிலீஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே அவருடைய ஃபேட்டு டிசைட் ஆகிடும் அப்படின்னு சொன்ன பிறகு விநாயக் சொன்னார் கண்டிப்பா பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் பிஆர்ஓ கிட்ட சொல்லி ஸ்லாட்டு பிடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் அவங்களுக்கு. ஏன்னா அத்தனை திரைப்படங்கள் வருது, வார வாரம் 6லேருந்து 8 படங்கள் வர ஒரு தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு தனித்துவம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த தனித்துவத்தை இந்த படம் அந்த டைட்டில் எப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கோ, வல்லவன் வகுத்ததுரா கர்ணன் படத்துல நம்ம கேட்ட பாடல், ஓகே, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது கர்ணன், அந்த பாட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வல்லவன் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, தனித்துவமான ஒரு படம். அண்ட் இந்த மாதிரி ஒரு தனித்துவமான படங்களுக்கு ஊடகங்கள் நீங்கள் எல்லோருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் இந்த படத்தினுடைய ப்ரெஸ் ஷோ இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஒரு இண்டிபெண்ட் சினிமா, ஒரு புது தயாரிப்பாளர் இயக்குனர் சேர்ந்து அவங்கெல்லாம் எல்லார டீமுமே சம்பளமே கொடுக்காம, ஏன்னா அவங்க கொடுக்க முடியல, ஆனால் படைப்பில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஒரு குவாலிட்டியான படமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் கொடுத்துருக்கேன். நாட் ஜஸ்ட் பேனர், டிஜிட்டல் இது கொண்டு போகணும், சேட்டலைட்டை கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே அளவு உங்கள் சப்போர்ட்டும் இருந்ததுன்னா, ஊடகங்கள் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு ஓடிடி நிறுவனமோ சேட்டலைட் சேனலோ மதிக்கிறதே கிடையாது. ஊடகங்கள் என்ன ரிவ்யூ பண்ணுறாங்க, ஊடகங்கள் வந்து எந்த அளவு ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க கூகுள் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்க்குறதே வல்லவன் வகுத்ததை பற்றி என்ன ரைட்டப் இருக்குது, என்ன ரிவ்யூ இருக்குது, அது இருந்தால் தான் அது கன்சிடரேஷன் லிஸ்ட்லேயே வரும். இந்த படத்தை வந்து நம்ம பண்ணலாம், ப்ரீமியர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எதுக்காக இந்த விஷயத்தை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, உங்களோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு திரைப்படம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி அதை நல்ல முறையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த தயாரிப்பாளர் காப்பாற்றப்படுவார். அந்த படத்துக்கு நடித்த எல்லோருக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதை விட முக்கியமாக அடுத்த கட்டமாக தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி பல தயாரிப்பாளர்கள் வர முடியும். அதை சப்போர்ட் பண்ணுற எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு உங்கள் எல்லோருக்கும் ஆனஸ்டாக ஓப்பனாக நான் சொல்கிறேன். இது உங்களுடைய கடமை அண்ட் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் படம் பார்த்த பிறகு பிடிச்சிருந்தனா பெரிய லெவலில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது விநாயக்குக்கும் அவருடைய குழுவுக்கும் அதை சப்போர்ட் பண்ணுற எனக்கும் கொடுக்குற ஒரு ஆதரவாக இருக்கும். அந்த ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்ககிட்ட இருந்து படம் பார்த்த பிறகு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரேன். உங்கள் எல்லோருடைய ஆதரவோடு இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் சப்போர்ட் கொடுத்து நல்ல சக்ஸஸ் பண்ணணும் உங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறேன். இந்த ப்ரெஸ் மீட்டு ஒரு ஆட் டைமில் ஒரு 12 to 3 டைம் ஸ்லாட்டில் பண்ணாலும் இத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. என்னுடைய அழைப்பு ஏற்று வந்த இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 படம் லான்ச் பண்ணார் நம்ம தலைவர். நான் சொன்னேன், சார் கோல்டு மாதிரி வந்திருக்கீங்க தமிழ் சினிமாவுக்குன்னு, பாருங்க தக மஞ்சள் கலரோட வந்திருக்காரு ஷர்ட்டு தங்கராஜ் சார். உங்களுடைய முயற்சிகள் 3 படமும் வெற்றி அடையணும். தூதுகம் 2, அது பிறகு வரிசையா அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஸ்ஸா 4 அப்படின்னு, இன்று நேற்று நாளை அப்படின்னு வரிசையா படங்கள் சிவகுமார் அவரும் சேர்ந்து பண்ற அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையணும். நானும் அதில் என்னால் முடிஞ்ச அளவு பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்படுறேன். உங்களுடைய முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு தங்கராஜ் சார் ஒரு பெரிய தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் கொடி பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படம் வரப்போதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த படம் ஓரளவாத மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகி குறைந்தபட்ச ஆடியன்ஸாவது வந்து ஒரு படத்தை பார்த்தா தான் திரையரங்கில் அடுத்த கட்டம் அந்த படம் பிக்கப் ஆக முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 படம் வரும்போது குறைந்தபட்ச ஆடியன்ஸ் கூட வரமாட்டேன்றாங்க. அதனால அடுத்த கட்டம் அந்த படத்துக்கு போர்ட் ஆஃப் மவுத்தில் எந்த ஒரு டாக்கும் வரமாட்டேங்குது. அதை வரவழைக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணமோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் பண்ணுறோம். உங்களுடைய ஆதரவு இருந்தால் இன்னும் அடுத்த கட்டம் இந்த படம் போகும்னு எதிர்பார்க்குறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. ஒரு லாங்கான சேட் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, சிறு பட்ஜெட் படங்களை வந்து அவ்வளோ போராட்டம் இருக்கு. நான் பார்த்துட்டே இருக்கேன், எக்கச்சக்கமான பேர் படங்களை எடுத்துட்டு வெளியிட முடியாம, வெளியிட்ட பிறகு ஒரு பைசா கிடைக்காம. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு அருமையான படம் ஒன்று பண்ணியிருந்தாரு. அவர் எங்கிட்ட வந்து நேற்று உட்காந்துட்டு 2 மாசம் கழிச்சு என்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தார், சார் 1 ரூபாய் கிடைக்கல சார் இந்த படத்தை எடுத்துட்டு, என்னோட நிலத்தை விற்று நான் பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் இருக்கும், என்னடா இது, அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்களே, எப்படி நான் சப்போர்ட் பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்னு. இல்லை சார், எப்படியாவது நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் சேட்டலைட்டில் எங்காவது வியாபாரம் பண்ணி குறைந்த அமௌண்ட்டாவது கொடுங்க. நான் என் நிலம் போனால் ப்ராப்ளம் இல்லை, மதுரையை சேர்ந்தவர் அவர். என் நிலம் போனால் பிரச்சனை இல்லை சார், அட்லீஸ்ட் என்னை நம்பி வந்து ஒரு 40 லட்ச ரூபாய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க,
அவங்க ரிகவரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னும் போது நம்ம மனசு என்ன ஆகுதுன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம இருந்து எவ்வளோ சாதிக்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேருக்கு நம்மளால ஏதாவது முடிஞ்ச வரையும் உபயோகம் ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்ற இதில் நான் என்னுடைய முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெனிஃபிட் அமையும். அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை எதிர்நோக்கி, உங்களுடைய அன்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.